ஸ்ரீகுருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 79. இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பாடல் 79. ஐயனே எனதுள்ளே நின்ற அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஒரு உதவி நாயேன் செய்யுமாறொன்று காணேன் திருவடி போற்றி போற்றி. ஆனந்த அனுபவத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்த சீடன் மனமுருக கண்ணீர் நீள்மல்க பக்தியுடன் குருவை வணங்கி போற்றுவதுதான் இந்த பாடல். இது சாதாரண ஒரு அறிவு அல்லவே, இது ஆத்ம அறிவு, ஆத்ம ஞானத்தை அல்லவோ பெற்றிருக்கிறார். ஐயனே, எனது உள்ளே நின்று அனந்த கோடி ஜென்மங்கள் என்னை ஆண்ட சர்க்குருவை என்னை அறியச் செய்து உணரு வண்ணம் உணர்த்த வெளிவந்த என் குருவே, உன்னையே போற்றி வணங்கிவிடுவேன். பல ஜென்மங்கள் அந்த ஆத்மசக்தியானது அதன் உள்ளேயே இருந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை, அறிய முடியவில்லை. ஆனால் இந்த மனித பிறவியில் மட்டும் இந்த சத்குருவின் மூலம் அந்த உள்ளிருக்கும் ஆத்மாவை நான் கண்டு கொண்டது உங்கள் அருளாலே என்று அந்த நன்றி கடனை காட்டுகிறார். பிறப்பு இறப்பு என்னும் பிறவிக்கடலில் நான் விழாவண்ணம் இப்பொழுது தடுத்து என்னை உய்வடைய செய்ய முக்தியை கொடுத்த உனக்கு அடியேன் என்ன கைமாறு செய்வேன்? உமது உதவிக்கு ஈடாக உதவி செய்ய இந்த உலகில் எதுவும் இல்லையே. அப்பேரின்பத்தை நாயனுக்கும் அருளிய என் குருவே, உன் திருவடி போற்றி போற்றி என்று மனமுருக அந்த சீடன் குருவிற்கு நமஸ்காரம் செய்கிறார். இந்த பாடலை படிக்கும் பொழுது இன்னொரு தாயுமானவர் அருளிய ஒரு பொருளையும் சொல்ல வேண்டும். ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமயமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி என்று இதே போன்ற ஒரு உணர்வை வெளியிட்டுள்ளார். Now, the substance of the verse in English. This verse contains the profound thankfulness and great gratitude that the disciple puts forth, finding no expression through words. He is able to realize that he had to take thousands of births to understand this Brahma Tattva which ruled over all these births. It was there inside him, all these births in all these janmas, but he could get it, he could realize this only in this janma through this Sadguru. He sees his Brahma Swarupa in the form of his Guru, who had a say in enlightening him with the Atma Tattva. This process of the tutorial helped him evade taking births after births. The disciple is unable to find a way to reciprocate his profound gratitude. He says, "You had ruled me being within me. Preachings that you imparted cleared with my ajnana, the way to salvation and the release from the bondage or prison of some samsara you have given. What am I in return to pay that would suffice my obligation?" This is the way in which the disciple expresses his gratitude to his Guru. Shri Gurubhyo Namaha.